நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 10. உட்காருங்கள் என்றாள் சியானா. நான் உங்களிடம் சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. லெங்டன் சமையல் அறைக்குள் நுழைந்தபோது தன்னுடைய பாதங்கள் மிகவும் உறுதிப்பட்டிருப்பதை உணர்ந்தார். தனக்கு நன்றாக பொருந்தக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரனின் பிரயோனி சூட்டை அணிந்திருந்தார். அவை வசதியானவையாக இருந்தாலும் வீட்டிற்கு சென்றவுடன் இத்தாலிய காலணிகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்று லெங்டன் மனதில் குறித்து வைத்து கொண்டார். நான் வீட்டிற்கு சென்றால் என்றும் நினைத்து கொண்டார். இயல்பான அழகுடன் இருந்த சியானா உருமாற்றம் பெற்றிருந்தாள். இறுக்கமான ஜீன்ஸில் கிரீம் நிற ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள். அவை இரண்டுமே அவளது வளைவு நெளிவான உருவத்திற்கு கூடுதல் அழகு சேர்ப்பதை போல் இருந்தது. என்னை மன்னிக்க வேண்டும் சியானா, நான் அந்த தொலைபேசி செய்தியை கேட்டேன். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நன்றி என்றாள் அவள். ஆனால் இப்பொழுது உங்கள் மீதுதான் கவனம் செலுத்த வேண்டும். உட்காருங்கள். இப்பொழுது உறுதியுடன் காணப்பட்ட அவளுடைய பேச்சு சற்று முன்பு அவளுடைய மேதமை பற்றியும் வயதுக்கு மீறிய குழந்தை பருவம் பற்றியும் லெங்டன் படித்தவற்றோடு இசைந்து போனது. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் என்ற சியானா அவரை உட்காரும்படி சைகை காட்டினாள். நாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு எப்படி வந்தோம் என்று உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? அது எப்படி பொருத்தமானது என்று லெங்டனுக்கு உறுதியாக தெரியவில்லை. டாக்ஸி என்றார். மேசையில் அமர்ந்தபடியே நம்மை யாரோ சுட்டார்களே. உங்களை சுட்டார்கள் புரொஃபஸர். நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். ஆமாம், சாரி. காரில் அமர்ந்திருக்கும் பொழுது துப்பாக்கி சுடும் சத்தம் ஏதாவது உங்களுக்கு கேட்டதா? வினோதமான கேள்வி. ஆமாம், அவர்கள் 2 பேர் இருந்தார்கள். ஒருவர் பக்கவாட்டு கண்ணாடியில் சுட்டார், மற்றொருவர் முன்பக்க ஜன்னலை உடைத்தார். நல்லது, இப்பொழுது உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தன்னுடைய நினைவாற்றல் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதை லெங்டன் உணர்ந்து கொண்டார். அவர் தன் கண்களை மூடினார். நான் இப்பொழுது என்ன அணிந்திருக்கிறேன்? லெங்டனால் அவளை முழுமையாக காண முடிந்தது. கருப்பு காலணிகள், நீல நிற ஜீன்ஸ், அப்புறம் வி வடிவ கழுத்துடைய கிரீம் நிற ஸ்வெட்டர். உன்னுடைய கூந்தல் பொன்னிறம், தோல் அகலமானது, பின்னோக்கி அமர்ந்திருக்கிறாய். உன் கண்கள் பழுப்பு நிறம். லெங்டன் கண்களை திறந்து அவளை ஆராய்ந்தார். பின்னர் தன்னுடைய பார்வை நினைவாற்றல் இயல்பாக செயலாற்றுவதை நினைத்து மகிழ்ந்தார். நல்லது, உங்களுடைய பார்வை நினைவாற்றல் திறன் பிரமாதமாக இருக்கிறது. அது உங்களுடைய அமினீஷியா முழுமையாக பின்வாங்கிவிட்டதை காட்டுகிறது. அத்துடன் நினைவாற்றலை ஏற்படுத்தும் நிகழ்முறையில் உங்களுக்கு நிரந்தர சேதம் எதுவும் ஏற்பட்டுவிடவில்லையே? இல்லை. துரதிர்ஷ்டவசமாக நீ இங்கிருந்து சென்ற பின்னர் மற்றொரு காட்சி தோன்றதான் செய்தது. முகத்திரை அணிந்த அந்த பெண், இறந்தவர்கள் குவியல் ஆர் என்று குறியிடப்பட்ட பாதி புதைக்கப்பட்ட நிலையில் துடித்து கொண்டிருந்த கால்கள் போன்றவை தோன்றுகின்ற மதிமயக்கம் செய்யும் காட்சி மறுமுறை தோன்றியதை பற்றி லெங்டன் அவளிடம் கூறினார். பின்னர் வானத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த விசித்திரமான கூம்பு மூக்கு முகமூடி அணிந்தவனை பற்றியும் கூறினார். ஆமாம், அது இதைதான் கூறியது. சரி, அது நான் தான் விஷ்ணு, உலகங்களை அழிக்க வல்லவன் என்பதை போல இருக்கிறதே. முதல் அணுகுண்டை வெடித்து பரிசோதனை செய்தபோது ராபர்ட் ஹொபைன்மைர் சொன்னதைத்தான் அந்த இளம்பெண் மேற்கோளாக கூறியிருக்கிறாள். அப்புறம் இந்த கூம்பு மூக்கு பச்சை நிற கண்கள் உள்ள முகமுடியா என்ற சியானா புதிரடைந்தவள் போல் காணப்பட்டாள். உங்களுடைய மனம் ஏன் அந்த பிம்பத்துடன் ஒன்றிணைகிறது என்பது பற்றி
உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட முகமூடிகள் மத்திய காலங்களில் சாதாரணமானவையாக காணப்பட்டன என்று சற்று இடைவெளி விட்டார் லெங்டன். அதனை பிளேக் மாஸ்க் என்பார்கள். சியானா அச்சமடைந்து காணப்பட்டாள். பிளேக் மாஸ்கா? லெங்டன் அதை பற்றி விளக்கினார். தன்னுடைய குறியீட்டியல் உலகில் 1300ஆம் ஆண்டுகளில் ஐரோப்பாவை உலுக்கிய பிளாக் டெத் எனப்படும் பிளேக் நோயை குறிக்க அந்த பிரத்யேக கூம்பு மூக்கு முகமுடி பயன்படுத்தப்படுகிறது. அப்பிரதேசத்தில் அது மக்கள் தொகையில் 1/3 பலி வாங்கியது. திசுக்கள் சிதைந்து அழிவது மற்றும் தோலுக்கு கீழே இரத்தப்போக்கு ஏற்படுவது மூலமாக பலியாகிறவரின் சதையானது கருமையடைவதை குறிக்கும் விதமாக பிளாக் டெத் என்பதில் உள்ள பிளாக் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகத்தான் பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் பிளாக் என்ற இந்த வார்த்தை மக்களிடையே மிக வேகமாக பரவி ஆழ்ந்த உணர்ச்சி ரீதியான பீதிக்கான குறியீடு என்பதாகவே பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த நீளமான கூம்பு மூக்கு முகமுடியை தொற்று ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சையளித்த மத்திய கால பிளேக் மருத்துவர்கள் தங்களுடைய மூக்கிற்கு அருகாமையில் பாதிக்கப்பட்டவர்கள் வராமல் பார்த்து கொள்ளும் வகையில் அணிந்திருந்தனர். இப்போதெல்லாம் நீங்கள் அதை வெனிஸ் கார்னிவேலின் போது மட்டுமே பார்க்க முடியும். அதுவும் கூட இத்தாலியன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த சோகமான காலகட்டத்தை நினைவுபடுத்ததான். உங்களுக்கு தெரிந்த காட்சிகளில் இந்த முகமூடிகளுள் ஒன்றை நீங்கள் பார்த்ததாக சொன்னீர்களே என்ற சியானா குரலில் தற்போது கொஞ்சம் நடுக்கம் தெரிந்தது. அந்த மத்திய கால பிளேக் டாக்டர் முகமூடி பற்றி? லெங்டன் தலையசைத்தார். ஒரு கூம்பு மூக்கு முகமுடி தவறு செய்வதில்லை. சொல்ல வேண்டிய ஒரு கெட்ட செய்தியை தன்னிடம் பக்குவமாக எடுத்து சொல்ல சியானா முயற்சிக்கிறாள் என்பதை லெங்டன் உணர்ந்து கொள்ளும் வகையில் அவள் தன்னுடைய புருவங்களை குறுக்கினாள். அந்த பெண் உங்களிடம் தேடி கண்டுபிடி என்று சொல்லிக்கொண்டே இருந்தாளா? ஆமாம், முன்பு செய்தது போலவேதான். ஆனால் நான் எதை தேட வேண்டும் என்பது எனக்கு தெரியவே இல்லை என்பதுதான் பிரச்சனை. சியானா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அவளுடைய தோற்றம் சற்று தீவிரமானதாக இருந்தது. எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அதை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றும் சொல்லலாம். லெங்டன் முறைத்தார். நீ எதை பற்றி பேசுகிறாய்? ராபர்ட், நேற்றிரவு நீங்கள் மருத்துவமனைக்கு வந்தபோது உங்களுடைய மேல்கோட்டு பையில் வழக்கத்திற்கு மாறான ஒன்றை வைத்திருந்தீர்கள். அது என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? லெங்டன் தலையை குலுக்கினார். நீங்கள் ஒரு பொருளை வைத்திருந்தீர்கள். அது ஒரு அச்சுறுத்தும் பொருள். நாங்கள் உங்களை சுத்தம் செய்யும் போதுதான் அதை எதேச்சையாக கண்டெடுத்தேன். அவள் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த லெங்டனின் ஹாரிஸ் ட்வீட் ஜாக்கெட்டை எடுத்தாள். இதுதான் பையில் இருந்தது. அதை நீங்களே பாருங்கள். நிச்சயின்மையுடன் லெங்டன் தன்னுடைய பையை பார்த்தார். அவள் ஏன் அத்தனை அமளியிலும் என்னுடைய மேல்கோட்டை எடுக்கச் சென்றாள் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. இரத்தக்கரை தோய்ந்த தன்னுடைய கோட்டை எடுத்த அவர் எல்லா பாக்கெட்டுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக துழாவினார். எதுவும் இல்லை. அவர் மீண்டும் தேடி பார்த்தார். இறுதியாக அவர் அவளிடம் அந்த கோட்டை பிதுக்கி காட்டினார். இங்கே எதுவும் இல்லை. ரகசிய பாக்கெட்டில் பார்த்தீர்களா? என்ன? என்னுடைய கோட்டில் ரகசிய பாக்கெட் கிடையாதே. இல்லையா? அவள் புதிரடைந்து காணப்பட்டாள். அப்படியென்றால் இது வேறொருவருடையதா? லெங்டனின் மூளை மீண்டும் குழப்பமுற்றது. இல்லை, இது என்னுடைய மேல்கோட்டுதான். நிச்சயமாகவா? நிச்சயமாக தெரியும். சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய விருப்பமான கேம்பர்லி என்று நினைத்து கொண்டார். அவர் அதன் தையலை மடித்து பேஷன் உலகில் காணப்படும் தன்னுடைய விருப்பமான குறியீட்டை சுமர்ந்திருக்கும் லேபிளை சியானாவிடம் காட்டினார்.
ஹாரிஸ் ட்வீட்டின் குறியீட்டு கோலமானது 13 பொத்தான்கள் போன்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அதன் மேல் மால்டீஸ் சிலுவை வரையப்பட்டிருந்தது. "இதை பார்" என்றார் லெங்டன். கையால் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட RL என்ற எழுத்துக்கள் லேபிளில் சேர்க்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். அவர் எப்பொழுதுமே ஹாரிஸ் ட்வீட்டின் கையாலான மாடல்களையே விரும்புவார். அந்த காரணத்தினாலேயே தன்னுடைய பெயரின் முதல் எழுத்துக்களை லேபிளில் தைப்பதற்கு கூடுதல் பணம் தந்திருக்கிறார். கல்லூரி வளாகத்தில் நூற்றுக்கணக்கான ட்வீட் ஜாக்கெட்டுகள் உணவருந்தும் இடத்திலும் வகுப்பறையிலும் கிடக்கும். அவற்றை மேம்போக்கான அலட்சியத்துடன் மாற்றி எடுத்துக்கொள்வதில் லெங்டனுக்கு விருப்பமில்லை. "நான் உங்களை நம்புகிறேன், இப்பொழுது நீங்களே பாருங்கள்" என்ற அவள் அவரிடமிருந்து அந்த ஜாக்கெட்டை வாங்கி கொண்டாள். அந்த ஜாக்கெட்டின் பின்பக்க கழுத்திற்கு அருகாமையில் இருந்த தையலை வெளிப்படுத்த சியானா அதனை மேலும் திறந்தாள். "இதோ இங்கே தந்திரமாக மறைக்கப்பட்டிருக்கும் இந்த தையலில் ஒரு பெரிய நேர்த்தியுடன் செய்யப்பட்ட ஒரு பாக்கெட் இருந்தது." "என்ன இழவு இது!" லெங்டன் அதை நிச்சயம் அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அந்த பாக்கெட் மறைமுகமாக தையலிடப்பட்டிருந்தது, நேர்த்தியாக தைக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன் அது அங்கே இல்லை, லெங்டன் வற்புறுத்தினார். "அப்படியென்றால் நீங்கள் இதை ஒருபோதும் பார்த்ததே இல்லை என்றுதான் நான் கற்பனை செய்து கொள்ள வேண்டுமா?" அந்த பையுக்குள் கைவிட்ட சியானா ஒரு மெல்லிய உலோகப் பொருளை அதனுள் இருந்து வெளியே எடுத்தாள். அதை பக்குவமாக லெங்டனின் கையில் கொடுத்தாள். லெங்டன் முழு குழப்பத்துடன் அந்த பொருளை உற்று பார்த்தார். "இது என்னவென்று தெரியுமா?" என்றாள் சியானா. "இல்லை." அவர் தடுமாறினார். "நான் இது போன்ற ஒன்றை பார்த்ததே இல்லை." "சரிதான். துரதிர்ஷ்டவசமாக இது என்னவென்று எனக்கு தெரியும். யாரோ ஒருவர் உங்களை கொல்ல நினைப்பதற்கு இதுதான் காரணம் என்றும் என்னால் நிச்சயம் சொல்ல முடியும்." மென்டாசியத்தில் உள்ள தன்னுடைய தனி அறையில் அமர்ந்திருந்த அதிகாரி நோல்டன் நாளை காலைதான் இந்த உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியுள்ளதாக கருதப்படும் வீடியோ குறித்த பதைப்பதைப்பு தன்னுள் அதிகரித்து வருவதை உணர்ந்து கொண்டார். "நான் தான் நிழல்." இந்த குறிப்பிட்ட கிளைண்ட் கடந்த சில மாதங்களாக மனநிலை கோளாறுகளுக்கு ஆளாகியிருந்தார் என்ற புரளி சுற்றி வந்தது. அதனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த புரளிகள் எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டு உண்மைதான் என்று தோன்றியது. தனக்கு 2 வாய்ப்புகள் இருப்பது நோல்டனுக்கு தெரியும். வாக்குறுதி அளித்தது போல் அந்த வீடியோவை நாளைக்கு அனுப்பி வைப்பதற்கான தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும், அல்லது மறுபரிசீலனைக்காக அதனை மேல்தளத்தில் உள்ள தலைவரிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். எனக்கு அவருடைய அபிப்பிராயம் என்னவென்று முன்னவே தெரியும், நோல்டன் நினைத்து கொண்டார். கிளைண்டிடம் அளித்த உறுதிமொழியை தவிர வேறு எந்த செயலிலும் தலைவர் இறங்கியதாக அவர் கேள்விப்பட்டது கூட கிடையாது. எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்யும்படிதான் அவர் என்னிடம் சொல்வார். இதை கேட்டதற்காகவே அவர் என் மீது கோபம் கொள்வார். நோல்டன் மீண்டும் அந்த வீடியோவில் கவனம் செலுத்தினார். தான் கவனிக்காத பகுதியை பார்ப்பதற்காக அதை மீண்டும் ஓடவிட்டார். அவர் பிளேபேக் செய்ய தொடங்கினார். தண்ணீர் சலசலக்கும் ஓசைகள் கலந்த விசித்திரமாக ஒளியூட்டப்பட்ட அந்த குகை மீண்டும் தோன்றியது. மனித உருவில் இருந்த அந்த நிழல் நீர் சொட்டி கொண்டிருக்கும் அந்த சுவற்றில் பெரிதாக வளர்ந்தது. ஒரு உயரமான மனிதன் நீளமான பறவை போன்ற கூம்பு மூக்குடன் கரகரத்த குரலில் அந்த உருவமற்ற நிழல் பேசியது. "இவைதான் புதிய இருள் யுகங்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பா அருகே உள்ள ஆழ்ந்த துயரத்தில் விழுந்து கிடந்தது. மக்கள் தொகை பெருகி போனது. பசி, பட்டினி, அவர்கள் பாவத்திலும் அவநம்பிக்கையிலும் உழன்று கிடந்தார்கள். அவர்கள் ஓர் அடர்த்தியான காட்டை போல் நெருக்கடித்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். பட்டுப்போன மரங்களால் மூச்சு திணறினர். கடவுளின் மின்னல் வீச்சுக்காக காத்திருந்தனர். இறுதியில் தோன்றிய ஒரு தீப்பொறியால் உருவான நெருப்பு நிலங்களை கடந்து
பட்டுப்போன மரங்களை அகற்றி மீண்டும் ஒரு முறை ஆரோக்கியமான வேர்களுக்கு ஒளியை கொண்டு வந்தது. தேர்வு என்பதே கடவுளின் இயல்பான ஒழுங்கு. உங்களை நீங்களே கேட்டுப் பாருங்கள். பிளாக் டெத்தை தொடர்ந்து நடந்தது என்ன? நாம் எல்லோருக்குமே விடை தெரியும். மறுமலர்ச்சி, மறுபிறப்பு. இது எப்பொழுதுமே இப்படித்தான் நடந்திருக்கிறது. பிறப்பை தொடர்ந்து மரணம். மனிதன் சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் நரகத்தை கடந்துதான் ஆக வேண்டும். இதைதான் நம் தலைவர் நமக்கு கற்றுத்தந்தார். இனியும் அந்த வெள்ளி நிற கேசம் கொண்ட அப்பாவி என்னை அரக்கன் என்று அழைக்க துணிவுண்டா? அவள் எதிர்காலத்திற்கு உண்டான கணிதத்தை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லையா? அது தரப்போகும் பயங்கரத்தை புரிந்து கொள்ளவே இல்லையா? நான் தான் நிழல், நான் தான் உன்னுடைய மீட்பு. அதனால்தான் நான் இந்த ஆழமான குகைக்குள் நிற்கிறேன். நட்சத்திரம் எதையும் பிரதிபலிக்காத காயலை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த பாதாளத்தில்தான் தண்ணீருக்கு அடியில் நரகம் கனன்று கொண்டிருக்கிறது. அது விரைவில் தணல்களாக வெடிக்கும். அப்படி நடக்கும்போது பூமியில் உள்ள எதனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது.